அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அருமை தனுசு ராசி நேர்களே, அன்பு உள்ளம் கொண்ட தனுசு லக்ன நேர்களே, இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்காக தாங்க. குபேர பயிற்சி அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும் அப்படின்னா, இந்த குரு வக்ரக பயிற்சியில் தனுசு ராசிக்கு ஏற்பட போகிறது அப்படிங்கிறதாங்க உண்மை. தனுசு ராசியை போல் மற்றற்ற மகிழ்ச்சியுடைய ராசி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அடுத்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடோடி வந்து நிற்பாங்க. யாருடைய வீட்டு விசேஷத்துக்கும் ரொம்ப உதவி செய்யணும், சாக்ரிஃபைஸ். அந்த சாக்ரிஃபைஸுங்கிறது சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் மனம் கொண்ட நீங்கள் சில காலமாக நிறைய வருத்தங்கள் வேதனைகளை சந்திச்சிட்ருப்பீங்க. மனசு தெளிவில்லாமல் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை இழந்து வாடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ரீசெண்டான டேஸில் அமைஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யாரால இவ்வளோ பிரச்சனை? ஏன் நம்ம லைஃப்பில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்திருக்கும். ஏன்னா மனசறிஞ்சு யாருக்குமே நீங்கள் துரோகம் பண்ணது கிடையாது. மனசறிஞ்சு யாருடைய லைஃப்லையும் நீங்கள் தலையிட்டதும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் 2023 அப்படிங்கிறதுலேருந்தே சரியில்லை. அதுக்கு முன்னாடி 7.5 வருஷம் உங்களுக்கு சனிப்பயிற்சி இருந்தது அப்படிங்கிறது வேறு. இதையும் தாண்டி ஒரு சில நேர்களுக்கு சனி வக்ரக பயிற்சியிலும் சில பாதகங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒரு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் சில பேருக்கு போயிருக்கும். சில பேர் போலீஸ் ஸ்டேஷன் ஏறுற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டிருக்கலாம். ஒரு சில பேருக்கு அந்த கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது எந்த ரிலேஷன்ஷிப்லையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்திருக்கலாம். நம்மளுடைய நம்பிக்கையை ப்ரூஃப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுருக்கலாம். அதை விட தாண்டி மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு கப்பல் மாதிரி நீந்த முடியாமலும் மிதக்க முடியாமலும் வேதனையும் வலியும் கொடுக்கும் பாருங்கள். அதை வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். அனுபவிக்கிற நம்மளுக்கு வருத்தத்தை தான் கொடுக்கும். உங்களுக்கு இந்த குரு வக்ரக பயிற்சி கோடி யோகத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. 3 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சுகமும் சந்தோஷத்தையும் தரப்போகிறது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு 6ஆம் வீட்டில் வக்ரகமாகிறார். 6ங்கிறது ரணரோண ருத்ரஸ்தானம். இந்த ரணரோண ருத்ரஸ்தானத்தில் வக்ரகம் அப்படிங்கிறது ஒன்று நடந்ததுன்னா என்ன ஆகும்னா, எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள். பிரச்சனைகள் சாதகமாக முடியும். நீண்ட நாள் காத்திருந்த ஒரு விஷயம், நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயம் கண்கூடாகவே உங்களுக்கு சாதகமான ஒரு இடத்துல போய் முடியும். புதன் புத்திக்காரகன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் அமர்கிறார், லாபஸ்தானத்தில் அமர்கிறார். இந்த ஒரு விஷயம் குரு வக்ரக பயிற்சியில் உங்களை தூக்கி விடும். எவ்வளவு பெரிய பிரச்சனையும் சரி, திருமணமாக இருக்கட்டும், உங்களுடைய அந்தரங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், சார் உங்களுடைய ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கையாளாக, அதாவது உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து விடுதலை ஆவதற்கும், உடல் ரீதியாக ஒரு ஆப்ரேஷன், உடம்பு செல்ல ஒரு இழப்பை சந்திக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஒரு கிரகப்பிரவேசம் தள்ளி போயிட்டே இருக்குது, ஒரு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது, ஒரு சுபகாரியம் நடப்பதற்கான அறிகுறிகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிக்கிறீங்களே. இது எல்லாத்துலேருந்தும் ஒரு சரியான சொல்யூஷன், பாதுகாப்பான சொல்யூஷன், திடகாத்திரமான சொல்யூஷன், நம்பிக்கையான ஒரு நேரம் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த மாதிரி கிளியராக ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நேரமும் அமைப்பும் காலமும் சூழ்நிலையும் சேர்ந்து உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். லாட்ரி சீட்டில் பணம் வாங்கினா எவ்வளவு சாதகமாக இருக்குமோ அது அளவுக்கு சாதகமாக இருக்கும். தாண்டி ஒரு ஜாக்பாட் அடித்த சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லலாம். தனுசு ராசி அப்படிங்கிறதுல 2 விதமான விஷயங்கள் இருக்கிறது. குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்களாக இருந்தாலும்
இவர்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, அடுத்தவங்களுக்காக போராடுறது வேணால் ஈஸியாக இருக்குமே தவிர, தனக்கு என்று ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதில் பிரச்சனை தான் வந்துடும், நிம்மதியே வராது, சொல்யூஷனே வராது. உங்களுக்கு இந்த குரு வக்ரக பயிற்சி எந்த விதத்தில் உதவப் போகிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லப்படுறேன். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு சாதகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத தாண்டி இந்த குரு வக்ரக பயிற்சி உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷத்தை கொடுக்க போகுது. பூராட நட்சத்திரம், மூல நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தை உள்ளடக்கியது. அதிபதி குரு பகவான். காலபுருஷ தத்துவத்தின்படி 9வது ராசி தனுசு ராசி. அக்டோபர் 10ஆம் தேதியிலேருந்து இந்த குரு வக்ரக பயிற்சி அப்படிங்கிறது தொடங்குது. இந்த குரு வக்ரக பயிற்சி தொடங்கிய நாள் முதல் 120 நாள் உங்களுக்கு ஒரு 6 தான். நீங்கள் எந்த விஷயத்தையும் துணிஞ்சு இறங்குங்க. ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா, ஒரு வீடு வாங்கலாமா, வீடு கட்டலாமா, கல்யாணம் பண்ணலாமா, குழந்தை பெக்கலாமா, நிறைய கொஸ்டின்ஸ் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தனுசு ராசியில் உண்டு. தனுசு ராசினாலே நிறைய யோசிக்கக்கூடிய ராசி. ஏன்னா 8ஆம் வீடு சந்திரனுடைய வீடு. வீட்டை விட்டு இறங்குற வரைக்குமே நம்ம லெஃப்ட்டு போகிறோமா ரைட்டு போகிறோமாங்கிறதே தெரியாது. அவ்வளவு யோசனை, அவ்வளவு குழப்பம். ஏன் இப்படி ஒரு தாட்ஸ் அதிகமாக தனுசு ராசிக்கு இருக்குன்னா, பாதிப்புகள் அந்த மாதிரி இருக்குங்க. 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியும் அந்த 7.5 சனியோடைய பிடிப்பும் தாக்கமும் தனுசு ராசிக்கு இருந்ததுங்கிறது தான் உண்மை. இதுலேருந்து அவங்க வெளில வந்தாங்க அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. இதை அப்படியே அவங்க பழகிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். யாரிடமும் பொய் பேசாமல் உண்மையை பேசினாலும் கடைசி சூழ்நிலை எப்படி கொண்டு போய் விடுதுன்னா, ஏதோ நம்ம தனியாளாக நிர்கதியாக நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டுரும். எதற்கும் பயப்படாதவங்க, எதை பற்றியும் யோசிக்காதவங்க, ஏன் எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போகாதவங்க இன்றைக்கி இவ்வளோ தூரம் கூனி குறுக்கி நிற்கிறாங்கன்னா என்ன காரணம்? அனுபவம். அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வலி வேதனை. யார் என்ன உண்மையாக பேசினாலுமே அதில் நம்பிக்கை இல்லை. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளோ ஒரு வருத்தம். அது வீட்டுக்குள்ளேயும் சரி, நம்ம நம்பினவங்களும் சரி, பண விஷயத்தில் ரொம்ப வருத்தம். எல்லாத்தையும் உட்காந்து ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா நம்மளை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி மைண்டில் தோணும். தனுசு ராசிக்கு உங்களுக்கு இந்த குரு வக்ரக பயிற்சியில் 3 விஷயங்கள் நடக்கப் போகிறது. அந்த 3 விஷயங்களுக்கும் நீங்கள் அடிப்படை ஆதாரமாக ஆலங்குடி குரு பகவான் கோவில், திட்டை குரு பகவான் கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவில், இது 3த்துக்கும் போகணும். முதல்ல எனக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, கோவிலுக்கு போகணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. சாதகம் அப்படிங்கிறது ஒரு 50 to 70% தான். அதை பரிபூரணமாக நமக்குன்னு மாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா நம்ம ஜாதகத்தில் என்ன தசாபுத்தியான நடக்கலாம். நம்ம ஜாதகத்தில் குரு வக்ரமாக கூட இருக்கலாம், நம்ம ஜாதகத்தில் குரு நீச்சமாக இருக்கலாம், மறைஞ்சிருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அப்படி ஒரு கண்டிஷனில் நமக்கு இந்த குரு வக்ர பயிற்சி சாதகமாக இருக்கணும். இப்போ உங்கள் ரோட்டில் ஒரு 10 ரூபா பணம் ஒருத்தங்க தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க. உங்களுக்கு லாபம் இருக்குது அப்படின்னா உடனே பறந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடாது. அது பறக்கும்போது நீங்கள் போய் எடுத்தால் தான் உங்களுக்கு லாபம். ஆஹா பறக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு தானாக வரும்னு நினச்சிங்கன்னா வரவே வராது. எந்த ஒரு விஷயத்திற்கும் முயற்சி என்பதை நீங்கள் எடுத்தால் அது முன்னேற்றம் அப்படிங்கிறது அருமையாக கொடுக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறேன். இந்த இடத்தில் இந்த 120 நாள் நீங்கள் முயற்சி எடுத்தால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். முதல் விஷயம், இப்போ எக்ஸாம்ஸ் எழுதுங்க, இப்போ கோச்சிங் சென்டர் போங்க, இப்போ வேலை வாய்ப்பு பிடிச்ச வேலை வாய்ப்பாக இருந்தால் சரி, ரொம்ப நாளாக ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு வேலை தேடிட்டுருக்கீங்க, கிடைக்கல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இப்போ அந்த வேலை வாய்ப்பை தேடுங்க. புதுவிதமான மனிதர்கள், நண்பர்கள் தானாக வந்து சேருவாங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். லைஃப்பில் கிடைக்காத சில விஷயங்கள், எதிர்பார்க்காத சில விஷயங்கள், ஆச்சரியமூட்டும் சில விஷயங்கள் திடீர்னு சடனாக நடக்கும். உங்கள் லைஃபு திடீர்னு டேர்ன் ஆகி மாறுது பாருங்கள் பாசிட்டிவாக. அதற்கு இது உகந்த நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட மனசில் திருமணம் ஏமாற்றுதலாக இருக்கலாம், எதிர்பாராத தோல்வியாக கூட இருக்கலாம், வெற்றியாக இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன்.
வெளிநாடு வாழ்க்கை, பொருளாதார முன்னேற்றம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கலில் உள்ள தோல்விகள், ரிலேஷன்ஷிப்பில் உள்ள ஏமாற்றம், மனசு வலிக்குது சார், உடம்பு பிரச்சனையாக இருக்குது, வாழ்க்கையில் வாழலாமா தவறான முடிவை எடுத்து விடலாமா என்கின்ற எண்ணம் கூட வந்துருச்சு, எனக்கு மனவேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் வேதனை அதிகமாக இருக்குது, எனக்கு இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அளவு கூட குறைஞ்சிருச்சு அப்படின்னு தனுசு ராசிக்காரங்க சொல்கிறாங்கன்னா அதற்கும் பல அனுபவமான காரணங்கள் உண்டு. இந்த சாதகமான நேரத்தில் முயற்சி செய்தால் அனைத்துமே முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்குங்கிறத நீங்கள் 100% நம்பலாங்க. நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், வெற்றி உங்களுக்கு தாங்க. குரு வக்ரக பயிற்சி உங்களுக்கு குபேர பயிற்சியாக கண்டிப்பாக இருக்கும். பண மழை கண்டிப்பாக உருவாகும்னு நம்பலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் தனுசு ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த வீடியோ கேட்டு சந்தோஷமாகுங்க. உங்களுக்கு தான் டவுட்ஸ் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கண்டிப்பாக போட தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.